ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சச்சிதானந்தரூபாய விஸ்வோத்பத்யாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயே தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. தர்ம ப்ரோஞ்சிதகைத்தவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத்பாகவதே மகாமுனிக்ருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர கிருதிபிः சுஷ்ரூஷுவிஸ்தத்க்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாதமர்த்தத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முहुरहो ரசிகா புவி பாவுகாः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். யஹ்யங்கணாதர்ஷணீய குமாரலீலா அந்தர்வ்ரஜே ததபலா பிரகிருஹீத புச்சைः வத்சைரிதஸ்தத உபாவனுக்ருஷ்யமானௌ பிரேக்ஷந்த்ய உஞ்சித கிருஹா ஜகுஷு ஹசந்த்யஹ. கிருஷ்ணனுடைய அவதார நோக்கம் கடினமாக இருக்கின்ற புரிந்து கொள்வதற்கு, அறிவால் கிரகித்து புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கின்ற பரம்பொருளை சுலபமான முறையிலே எப்படி நாம் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் கிருஷ்ண அவதாரம். எல்லோரும் சூக்ஷ்மமாக உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாத போது பரமாத்மா குழந்தை ரூபத்திலே எல்லோரோடும் பழகி ஆனந்தத்தை கொடுக்கிறார். பால பருவம், யௌவன பருவம், தாருண பருவம், இப்படி எல்லா பருவத்திலும் எல்லோருடனும் இணைந்து எல்லோரும் செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே எல்லோருக்கும் அந்த பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதில் ரகசியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால்,
கிருஷ்ண சப்தத்துக்கு மாறாத இன்பம் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அழியாத இன்பம். அந்த மாறாத இன்பம் 3 குணத்துடன் வருகிறது. மாயையுடன் வருகிறது. மாயையுடன் வந்து இந்த உலகத்திடத்திலே நம்மை போன்று வியாபாரங்கள் செய்தாலும் அதனுடைய அந்த ஆனந்தம் குறைவதே இல்லை. நமக்கு அதே ஆனந்த ஸ்வரூபம் நம்முடையதும் தான். ஆனால் நம்மால் அந்த ஆனந்தத்தை பூர்ணமாக அனுபவிக்க முடியவில்லை. என்ன காரணம்? இந்த 3 குணத்துடன் இணைந்து போகின்ற நேரத்திலே 3 குணத்தினுடைய செயல்பாடுகளும் அதனால் வரக்கூடிய விளைவுகளும் பூர்ணமான என்னுடைய அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை அனுபவிக்க விடாமல் செய்கிறது, அல்லது மலினத்தன்மையுடன் கூடி அனுபவிக்கக்கூடியதாக செய்கிறது. அப்ப அது வேண்டான்னா என்ன பண்ணுவது? கிருஷ்ணன் எப்படி ஆனந்தத்திலே குறைவு என்பதே இல்லாது இருந்தானோ, அதே நேரத்திலே எல்லோரும் செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனால் எந்த காரியத்திடத்திலும் இருந்தும் அவனுக்கு நன்மையும் வரவில்லை, தீமையும் வரவில்லை. எந்த ஒரு காரியத்திடத்திலும் போய் அவன் மோகம் கொள்ளவில்லை, சோகமும் கொள்ளவில்லை. எந்த ஒரு காரியமும் அவனை பந்தப்படுத்தவில்லை. எந்த ஒரு காரியத்திலும் அவனும் பந்தப்படவில்லை. ஒரு கர்மம் செய்ததற்கு பிறகு இந்த கர்மத்தை நான் தான் செய்தேன், என்னால் தான் செய்யப்பட்டுகிற அடிச்சுவடே இல்லாமல் அந்த கர்மமானது செய்யப்படுகிறது. அது எப்படி சாத்தியம்? அதுதான் நான் கிருஷ்ண அவதாரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை. கிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கம் நமக்கு என்னென்னெல்லாம் செய்தியை கொண்டு வருகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், செயல் செய்யணும், ஆனால் செயலுடைய விளைவுகள் எதுவும் நம்மை தொடாமல் இருக்கணும். இது கிருஷ்ண அவதாரத்திலிருந்து, கிருஷ்ண லீலையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் செய்தி. செயல் செய்யணும், ஆனால் செயலிடத்திலிருந்து எந்த விளைவுகளும் என்னை தொடாமல் இருத்தல். புண்ணியமோ பாவமோ எதுவும் என்னை தொடக்கூடாது. இரண்டாவது, ஒரு செயலானது என்னை எவ்வகையிலும் பந்தப்படுத்தக்கூடாது, நானும் அதனிடத்திலே பந்தப்படவும் கூடாது. ஒரு செயலும் என்னை பந்தப்படுத்தாமை, நானும் அதனிடத்திலே போய் பந்தப்படாமை. மூன்றாவது, எந்த ஒரு செயலும் செய்யப்பட்டதற்கு பிறகு நான் செய்தேன், என்னால் செய்யப்பட்டது என்கின்ற அடிச்சுவடே இல்லாமல் இருத்தல். ஆகாசத்திலே பறவைகள் பறக்கிறது, நமக்கு ஏதாவது அது பறந்ததனுடைய அடிச்சுவடு தெரிகிறதா பாருங்க. நீரிலே மீன் நீந்துகிறது, எங்கேயாவது அதனுடைய அடிச்சுவடு இருக்கா பாருங்க.
ஒரு காரியம் செய்ததற்கு பிறகு அந்த காரியத்திலிருந்து நான் செய்தேன், என்னால் செய்யப்பட்டிருக்கிற எந்த அடிச்சுவடும் அங்கே இல்லாமை. இது 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 ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நான் செய்தேன், என்னால் செய்யப்பட்டதுன்னு வரும்போதுதான் நாம் என்ன பண்றோம்? ஒன்று, இப்படி செய்திருக்கலாமே, அல்லது செய்யாமல் இருந்திருக்கலாமே. அப்ப என்ன பண்றோம்? மீண்டும் கர்மத்துக்குள்ள போறோம். அப்ப ஒவ்வொரு முறையும் சரி செய்வது, தவறை திருத்துவது, மீண்டும் காரியத்தை செய்வது, இப்படியே ஓடிட்டு இருக்கும். பரமாத்மாவனுடைய செயல்பாடு நீங்கள் பாருங்கள். எந்த காரியத்தையும் தான் செய்தார், தன்னால் தான் செய்யப்பட்டதுங்கிற எந்த அடிச்சுவடும் அவரிடத்திலே நம்மால் பார்க்க முடியாது. எந்த ஒரு செயல் செய்யும் நேரத்திலும் சரி, செய்ததற்கு பிறகும் சரி, கர்மத்திடத்திலும் அபிமானம் இல்லாமை, கர்மத்தினுடைய பலனிடத்திலும் அபிமானம் இல்லாமை. இது கிருஷ்ண அவதாரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம். பரமாத்மாவுக்கு தான் செய்கிறோங்கிற அந்த கர்த்திருவ பாவம் இல்லை, போக்திருத்துவ பாவம். என்னால் செய்யப்பட்டதாயினாலே இந்த செயலினுடைய பலனை நான் தான் அனுபவித்தாக வேண்டும். இது நாலாவது. கர்த்திருவ பாவம், போக்திருத்துவ பாவம், அந்த அபிமானம் இல்லா தன்மை. அஞ்சாவது, கர்மம் செய்கின்ற நேரத்திலேயே தன் சொரூபத்தை மறக்காமல் இருக்கின்ற தன்மை. தன்னை மறக்காமல் இருக்கின்ற தன்மை. அதனால்தான் நீங்கள் பரமாத்மாவுடைய அவதாரத்துல பரமாத்மா தன் நிலையிலிருந்து அவர் இறங்கவே இல்லை, பரமாத்மாவாகவே தான் இருக்கிறார். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அவர் பரமாத்மாவாகவே இருக்கின்ற காரணத்தினாலே தான் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த நிலையிலிருந்து அணுகப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அப்ப தன் சொரூபத்திலேயே அவர் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் எதையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தன்னிலையிலேயே ஆனந்தமாக இருக்கிறார். அதான பகவான் அர்ஜுனன் சொல்றார், யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மனேயேவ சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. எப்பொழுது நம் நிலையிலேயே, நம் சொரூப நிலையிலேயே நாம் இருந்து கொண்டு செயல் செய்கிறோமோ, அப்பொழுது செயல் என்பது ஒரு விளையாட்டு கருவியாக மாறிவிடும். அது எவ்வகையிலும் நம்மை பந்தப்படுத்தாது, மோகம் அடைய வைக்காது, சோகம் அடைய வைக்காது, வாசனையை கொண்டு வராது, புதிதாக எந்த வாசனையும் உற்பத்தி செய்யாது. நமக்கும் ஆனந்தம், நம்மை பார்க்கக்கூடிய, நம்முடன் பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கும் அதே ஆனந்த ஊற்றானது கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த ஆனந்தத்தை மற்றவர்களுக்கும் தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக காட்ட வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்டுத்தான் பரமாத்மா எல்லோரோடும் இணைந்து போகிறார்களாம். இப்போ கோபிகாஸ்திரிகளிடத்திலே போய் அவர்களோட இணைந்து அவர்களுக்கும் இந்த ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற முறையிலே போக ஆரம்பிச்சிட்டார். என்ன நடக்கிறது? பகவானையே பார்த்து கொண்டு பகவானுடைய லீலைகளிலேயே தன்னை இணைத்துக் கொண்டவர்களாய் தன்னுடைய வீட்டு வேலைகளை கூட அவர்கள் விட்டு விட்டார்கள்.
தனக்காக செய்து கொள்ள வேண்டிய வேலை, தன்னுடைய வீட்டுக்காக செய்ய வேண்டிய வேலை, மற்றவர்களுக்காக செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதுமே கிருஷ்ணனுடைய அந்த பால லீலையிலேயே மனம் கவரப்பட்டவர்களாய் அந்த ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன அர்த்தம்டான்னா, கிருஷ்ண ஆனந்தத்திலேயே ஈர்க்கப்பட்ட காரணத்தினாலே எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருந்தாலும் கூட நாம் பார்த்தோம் அல்லவா, தான் செய்கிறோம், என்னால் செய்யப்பட்டது, எந்த எந்த எண்ணமும் இல்லாமல் சரீரம் காரியம் செய்கிறது. பகவான் சொல்றார் அல்லவா கீதையில, குணங்கள் குணத்துடன் இணைகிறது. இதுல எனக்கு என்ன வேலை? குணாகா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வா ந சஜ்ஜதே. அவைகளோட போய் நான் எவ்வகையிலும் சங்கம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குணங்கள் குணத்துடன் போகிறது. சத்துவகுணம் சத்துவகுணத்துக்கு உண்டான பொருளோட போகிறது, ரஜோகுணம் ரஜோகுணத்துக்கு உண்டான பொருளோட போகிறது, தமோகுணம் தமோகுணத்துக்கு உண்டான பொருளுடன் போகிறது. இல்லை நான் யார் நடுவுல? நான் சாட்சி ஸ்வரூபமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த உணர்வு இருக்கிறதுனால கிருஷ்ண ஆனந்தத்திலேயே திளைக்கிறார்கள். இருக்கட்டும். இப்ப அதனால என்னடான்னா, கிருஷ்ணன் என்னென்னலாம் செயல்பாடுகள் செய்கின்றானோ அதையெல்லாம் முழுமையாக கண்ணால் மனதால் உள்வாங்கிக் கொண்டு அதே சிந்தனம் உடையவர்களாய், அதிலேயே தன்னை இழந்தவர்களாய், அதை பற்றியே பேசுதல், கேட்டல், எண்ணுதல், அதுவாகவே வாழுதல், அவனை பார்த்து விட மாட்டோமா என்று ஏங்குதல், என்னென்னலாம் உண்டோ எல்லா உணர்வுகளும் மனதிலே வர எல்லா கோபிகாஸ்திரிகளும் நேர யசோதை வீட்டுக்கு போகிறார்களாம். யசோதை இடத்திலே போய் கிருஷ்ண பரமாத்மா செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் ஒன்று விடாமல் சொல்கிறார்கள். யசோதா, உன்னுடைய குழந்தை என்ன செய்கிறான் தெரியுமா? கன்றுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு தாயிடத்திலே போய் பால் குடிப்பதற்காக தூண்டி விடுகின்றான். நாங்கள் கட்டி போட்டு வந்தால் அவிழ்த்து விடுகின்றான். உன்னுடைய பையன் செய்யக்கூடிய லீலைகள் இது முக்கியமானது. ஒருவேளை நாங்கள் கோபித்துக் கொண்டு அவனை திட்டினால் எங்களை பார்த்து சிரிக்கிறான். நான் என்ன பண்ணுவது? ஏன் இப்படி செய்தாய் என்று அவனை தடிந்து கொண்டால் என்னை பார்த்து சிரிக்கிறான். சரி, அது மட்டும் தானா? எங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறான், எல்லா பொருள்களையும் திருடி திங்கிறான். பாருங்கள், இந்த திருடுதல்ங்கிற வார்த்தையே தப்பு. இவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கும் போது அப்ப இவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களோ இவர்களுடைய பசங்களோ பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப திருடுதல் என்பது யாரும் இல்லாத போது திருடுதல் தான் திருடுதல். இங்க எங்களுடைய உள்ளத்தை எல்லாம் திருடி வைத்துக் கொண்டு நாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தயிர், பால், என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் அவன் சாப்பிடுகிறான். கொடுக்க மறுத்தால் தயிர் பானை போட்டு உடைக்கின்றான், வெண்ணெய் பானை போட்டு உடைக்கின்றான். தான் சாப்பிடுவதற்கு முன்பாக குரங்குக்கு எல்லாம் கொடுக்கிறான்.
தன்னை சுத்திரக்கூடிய ஜீவராசிகளுக்கு எல்லாம் கொடுக்கிறான். ஒருவேளை குரங்குகள் சாப்பிடவில்லை என்று சொன்னால் கோவம் வந்து சட்டிப்பானையை போட்டு உடைக்கலாம். ஒருவேளை இவனுக்கு எட்டுகின்ற அளவிலே நாங்கள் வைக்கக்கூடாது என்பதற்காக மேலே உரியிலே கொண்டு போய் கட்டினாள். தன் கூட இருக்கக்கூடிய பசங்களையே ஏணியாக வைத்துக் கொண்டு அது மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு தயிர் பானையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் தயிர்களை எல்லாம் சாப்பிடுகிறார். ஒருவேளை கொடுக்க மறுத்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நன்றாக கிள்ளி விட்டு அழவிட்டு வேடிக்கை பார்க்கிறான். இதெல்லாம் உன் பையன் செய்யக்கூடிய குறும்பு தெரியுமா யசோதா? ஒருவேளை நாங்கள் வீட்டு வேலைகளிலே ரொம்ப 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 கவனமாக இருந்தால் இவனுக்கு எதுவுமே கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் மேலே எடுத்து வைத்தால் என்னென்னலாம் உபாயங்கள் உண்டோ அத்தனை உபாயத்தின் மூலமாக மேலே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து சுவைத்து சாப்பிட ஆரம்பிக்கின்றான். ஒருவேளை இந்த அறை இருள் சூழ்ந்திருந்தால் என்ன பண்ணுவது? தன்னுடைய கழுத்திலே போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ரத்ன ஆபரணம் வைர ஆபரணமானதை ஒளி கொடுக்க அந்த ஒளியை பயன்படுத்தி சாப்பிடுகிறான். என்னுடைய பையனை என்னன்னு சொல்லுவது யசோதா? ஒருவேளை யாராவது இவனுக்கு தயிர் கொடுக்க மாட்டேன், பால் கொடுக்க மாட்டேன், வெண்ணெய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அந்த வீட்டிலே மலத்தை கழித்து விட்டு போய்விடுகிறான். அவனுடைய பையன் செய்யக்கூடிய காரியத்துக்கு அளவே இல்லை. இப்பொழுது இங்கே வந்து நிற்கிறான் பார், ஒன்றுமே தெரியாதை போல சாதுவை போல நிற்கிறான் பார். இவனை கண்டித்து வை யசோதா. இதையெல்லாம் கேட்ட யசோதைக்கு கோபமே வரலையா? குழந்தையை திட்ட வேண்டும் என்கின்ற எண்ணமும் வரவில்லையா? மாறாக குழந்தை முகத்தை பார்த்து அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம் வருகின்றன. என்ன காரணம்? இவர்கள் கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உள்வாங்கி இருந்தால்தான் ஒன்று விடாமல் சொல்ல முடியும், ஸ்மரிக்க முடியும். அப்போ பிடித்திருக்கின்ற காரணத்தினாலேதான், விரும்புகின்ற காரணத்தினாலேதான் அவர்கள் திரும்ப திரும்ப அதை அசை போடுகிறார்கள், பேசுகிறார்கள், பார்க்க விரும்புகிறார்கள். தன் வீட்டுக்கு கிருஷ்ணன் வரமாட்டானா என்று ஏங்குதல், தன் வீட்டுக்கு கிருஷ்ணன் வர வேண்டும் என்பதற்காகவே வந்து அதிக நேரம் தன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்பதற்காகவே, தன் வீட்டை விட்டு போய்விடக்கூடாது, அந்த ஆனந்தத்தை தான் அனுபவிக்க என்பதற்காகவே, இவனுக்கு உடனடியாக இந்த பொருள் எட்டிவிடக்கூடாது என்று மேலே வைப்பதனுடைய நோக்கம். இதெல்லாம் அந்த மேலே வைக்கும் போது, அந்த பொருளை இவன் எடுக்கும் போது அதிகமான முயற்சி, அதிகமான நேரம், அதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்திலே திளைக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தனை காரியங்கள் நடக்கிறது. அப்ப இவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை குறை சொல்வதற்காக வரவில்லை. நான் எப்படி என் குழந்தையினுடைய செயல்பாடுகளை அனுபவிப்பேனோ அதே போல இவர்களும் பரமாத்மாவுடைய செயல்பாடுகளை அனுபவித்துக் கொண்டு ஆனந்தப்படுகிறார்கள். இதுல குறை சொல்ல ஒன்றுமே இல்லை. ஆயினாலே என்னுடைய குழந்தை அத்தனை ஜீவனுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும். இவனை அதட்டுவதனால் என்ன பிரயோஜனம்? திட்டுவதனால் என்ன பிரயோஜனம்? எல்லோருக்கும் ஆனந்தத்தை அல்லவா கொடுக்கிறார். எப்பொழுது நம்முடைய செயல்பாடுகள் கர்த்திருத்துவ பாவம், போக்திருத்துவ பாவம் இல்லாது போய்விடுகிறதோ, எப்பொழுது நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் பரமாத்மா ஸ்வரூப நிலையிலிருந்து செய்யப்படுகிறதோ
பொழுது நாம் செய்யக்கூடிய எந்த செயல்பாடாக இருந்தாலும் அது எல்லோருக்கும் ஆனந்தத்தை தான் கொடுக்கும், விகாரத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அது சாதாரண செயல்பாடாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி. இப்ப இந்த ஆனந்தத்தை இவர்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவராய்த்தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறார். இது சாதாரணப்பட்ட நிலையிலே, உலகத்தினுடைய விவகார நிலையிலே, சாதாரணப்பட்ட நிலையிலே இந்த செயல்பாடுகள் புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். மனம் சுத்த சத்துவ நிலைக்கு போனால், மலினம் இல்லாத சத்துவ நிலையிலே மனம் இருந்தால் இந்த செயல்பாடுகளை, தூய்மையான பரமாத்மாவுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வது முடியுமே தவிர, இல்லாத பட்சத்திலே இந்த செயல்பாடுகள் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். இவ்வாறு விதவிதமான செயல்பாடுகளை செய்து கோபிகாஸ்திரிகளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மா இவர்கள் முறையிட அதையெல்லாம் கேட்டு சிரித்துக் கொண்டே இருக்கிறாராம். யசோதையும் ஆனந்தப்படுகிறாள் உள்ளத்துக்குள்ளே. மற்ற கோபிகாஸ்திரிகளும் ஆனந்தத்திலே திளைக்கிறார்கள். ஒரு நாள் என்ன நடக்கிறது? வெளியிலே போன பகவான் நிறைய மணலை எல்லாம் வாங்கி வாரி வாரி சாப்பிடுறாங்க. விளையாட சென்றவர் மணலை வாரி சாப்பிடுகின்றார். மிருதம் பக்ஷிதம், மண்ணை எடுத்து சாப்பிடுறார். இதை எல்லோரும் பார்க்கிறார்கள். பலராமனும் பார்க்கிறார். மண்ணை சாப்பிட்டு விட்டான் குழந்தை. கிருஷ்ணன் மண்ணை சாப்பிட்டு விட்டான். இந்த செய்தியானது பலராமனின் மூலமாகவும் மற்ற குழந்தைகளின் மூலமாகவும் யசோதையிடத்திலே முறையீடாக போகிறது. குழந்தையை மிரட்டி பயமுறுத்தி மண்ணை சாப்பிட்டாயா நீ? எல்லோரும் சொல்லுகிறார்களே மண்ணை சாப்பிட்டாயா? இந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லுகின்றதே, பலராமனும் சொல்லுகின்றானே, சாப்பிட்டாயா இல்லையா? உன்னுடைய சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தமையன் சொல்லுகிறான், எல்லோரும் சொல்லுகிறார்களே மண்ணை சாப்பிட்டாயா இல்லை? நாகம் பக்ஷிதவானஸ்வம் நாகம் பக்ஷிதவானம்ப அம்ப அகம் ந பக்ஷிதவான், நான் சாப்பிடவில்லை. இவர்கள் சொல்வது எல்லாம் மித்யா அபிசம்சினா, சர்வே மித்யா அபிசம்சினா. இவர்கள் சொல்லுவது அத்தனையும் பொய். வீணான வாதத்தை உன்னிடத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். நான் மண்ணை சாப்பிடவில்லை. எவ்வளவு பெரிய ரகசியத்தை, எவ்வளவு பெரிய வேதாந்த ரகசியத்தை எவ்வளவு அழகா கதை ரூபத்திலே சொல்லிவிட்டு போயிட்டார் பாருங்கள் வியாச பகவான், சுக மகரிஷி. இதை நாம புரிஞ்சுக்கணும்னா, இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு நிறைய நிறைய உபனிஷத் ஞானம் இருந்தால்தான் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். உபனிஷத் கேட்காமல் இருந்தால்
இது வெறும் கதை. மண்ணை தின்றான். இது என்ன ஒரு பெரிய விஷயம்? கிருஷ்ணன் மண்ணை தின்னா என்ன, கல்ல தின்னா எனக்கு என்ன வந்து? இது எதுக்கு பாகவத்துல கொண்டு வந்து எழுதி எங்களை படிக்க வைக்கணும்? இது எல்லா வீட்டிலும் குழந்தைகள் பண்றது தானே. மண்ணை தின்பது, கல்லை தின்பது, சாம்பலை தின்பது. இது என்ன பெரிய விஷயம்? இல்ல என்ன இருக்கு பெரிய விஷயம் சொல்லுவதற்கு? பரமாத்மாவுடைய அவதாரம் இந்த பூர்ண ஆனந்தத்தை கொடுக்கணும். தான் பூர்ண ஆனந்தம், தன்னுடைய சொரூபம் பூர்ண ஆனந்தமா இருந்தா மட்டும் போராது, மற்ற ஜீவனுக்கும் அந்த பூர்ண ஆனந்தத்தை கொடுக்கணும்பதற்காக தோன்றியதான் அவதாரம்னு பார்த்தோம். அப்ப அதை ஒவ்வொரு இடத்திலும் காமித்தால் தானே அந்த ஆனந்தம் புரியும். நமக்கு ஸ்தூலமாக செயல்பாடுகள் காமித்தாலும் புரிவது கடினமா இருக்கு. இங்கே ஸ்தூலத்துக்கும் ஸ்தூலமா வரும்னா கதை சொல்லி மண்ணை தின்னுட்டார். கிருஷ்ணன் மண்ணை தின்னார், எல்லோரும் போய் முறையிட்டார்கள். கிருஷ்ணன் மண்ணை தின்னான்னு கல்ல தின்னா எனக்கு என்ன வந்தது? எனக்கு என்ன செய்தி அதிலே? பரமாத்மா சொல்றார், நாகம் பக்ஷிதவானம்ப சர்வே மித்யாபிஷம்சினஹ யதே சத்ய கிரஸ்தர்ஹி சமக்ஷம் பஷ்யமே முகம். குழந்தை சொல்லுகிறது, பரமாத்மா சொல்லுகிறார், அம்மா அம்ப தாயே, அகம் ந பக்ஷிதவான், நான் சாப்பிடவில்லை. அவ்வளவுதான். ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமா. நான் நீங்கள் சொல்லுகின்ற பிரகாரம் மண்ணை சாப்பிடவில்லை. பின்ன என்னது? சர்வே மித்யா அபிசம்சினா, எல்லோரும் மித்யா பொய்யான வாதத்தை, அபவாதத்தை சொல்லுகிறார்கள். அது எதுவும் உண்மை கிடையாது, எல்லாம் மித்யா. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் உண்மை இல்லை. எல்லோரும் பார்த்திருக்கிறார்களா? பலராமனும் பார்த்திருக்கிறார். ஆனா பகவான் இங்க என்ன சொல்றார்? இவர்கள் சொல்வது அத்தனையும் மித்யா, வீணான வாதம், அதுல எதுவும் உண்மை இல்லை. இதுதான் சிந்திக்க வேண்டிய இடம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் சிந்திக்கணும். நான் மண்ணை தின்கவில்லை, இவர்கள் அத்தனை பேரும் சொல்லுவது வீணான வாதம், அபவாதம் சொல்லுகிறார்கள், அதுல உண்மை என்பது இல்லை. அந்த செயலில் உண்மை கிடையாது. எல்லோரும் பார்த்தார்கள் சொல்கிறார்களே, அப்படி என்றால் அவர்கள் பார்த்தது பொய் என்று சொன்னால், யதி சத்யகிரஹா தர்ஹி மே முகம் சமக்ஷம் பஷ்யே. அவர்கள் சொல்வது உண்மையானால் உனக்கு சந்தேகம் தானே என் மேலே? எதி சத்யகிரஹா, அவர்கள் சொல்வது உண்மை என்றால், தர்ஹி மே முகம், என்னுடைய முகத்தை, சமக்ஷம் பஷ்யே, என்னுடைய முகத்தை நன்றாக பாருங்கள். ஒவ்வொரு செய்தியும் ஆழ்ந்து சிந்திக்க தூண்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அவர்கள் சொல்வது உண்மை என்று நீங்கள் நினைத்தால் என்னுடைய வாயை நன்றாக பாருங்கள். மே முகம் சமக்ஷம் பஷ்யே. சாப்பிட்டவர், சாப்பிடப்பட்ட பொருள்
சாப்பிட்டது என்கின்ற செயல் இத்தனையும் நடந்திருக்கு. எவ்வளவு உறுதிப்பாட்டுடன் பகவான் சொல்றார், அவர்கள் சொல்வது உண்மை என்று நீங்கள் நினைத்தால் என்னுடைய முகத்தை பாருங்கள், நன்றாக பாருங்கள், என்னுடைய வாயை நீங்கள் பாருங்கள். என்னுடைய வாயை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அல்லவா, பாருங்கள். இதை சொன்ன உடனே யசோதா சொல்கிறாளாம், அப்படி என்றால் யத் ஏவம் தர்ஹி வியாதேஹி யுக்தஹா ச பகவான் ஹரிஹி வியாதத்வா வியாஹதைஸ்வர்யஹ क्रीडामनुजबालकः क्रीडामनुजबालकः. பகவான் என்ன பண்றார், அப்படியானால் நீ உன்னுடைய வாயை திற. யதி ஏவம் தர்ஹி வியாதேஹி இதி உக்தா. வாயை திற என்று யசோதை கூற சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜா சொல்றார், கிரீடா மனுஜ பாலகா. என்னென்னலாம் வார்த்தை பயன்படுத்தார், விளையாட்டாக, கிரீடா விளையாட்டாக, மனுஜா பாலகா மனித குழந்தையாக இருக்கின்ற, மனித குழந்தையாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும், கிரீடகா என்றால் மகிழ்ச்சி, எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மனித குழந்தையாக இருக்கக்கூடிய, தன்னை மனித குழந்தையாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, வேஷம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மா சக பகவான் ஹரிஹி வியாதத்தா. இவள் கேட்கிறாள் என்பதற்காக எல்லா ஐஸ்வர்யங்களையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா பகவான் ஹரிஹி, சகா பகவான் ஹரிஹி வியாதத்தா, வாயை திறந்தார். அவ்வளவுதான். என்னெல்லாம் சொல்ல பயன்படுத்தியிருக்காரு, கிரீடா மனுஜ பாலகா சஹா பகவான் ஹரிஹி. தன்னுடைய வாயிலே எல்லாவற்றையும் நம்ம வேதாந்தத்துல என்னென்னலாம் படித்தோமோ அத்தனையும் ஒன்று விடாமல் காட்டுறார். 3 குணங்கள், 3 குணங்களினாலே வெளிப்பட்டிருக்கக்கூடிய எல்லா உலகங்களும், எல்லா ஜீவராசிகளும், எல்லா லோகத்தில் இருக்கக்கூடிய மக்களும், பஞ்சபூதங்களும், அஷ்டதிக் பாலகர்களும், அஷ்டதிக்கும் என்னென்னலாம் உண்டோ, மாயினால் படைக்கப்பட்டது என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் தன்னுடைய வாயிலே பரமாத்மா காட்டுகிறார். அதோட சேர்ந்து ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், அதுடன் சேர்ந்து இது எல்லாவற்றையும் காமித்த பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டுறார். என்னது? ஏதத் விசித்ரம் சகஜீவ கால ஸ்வபாவ கர்மாசயலிங்க பேதம் சுனோஸ்தனௌ வீக்ஷ விதாரிதாஸ்தாஸ்யே விரஜம் சஹாத்மான மவாப சங்காம். குழந்தையினுடைய சரீரத்திலே சுனோஹோ தனௌ, குழந்தையினுடைய சரீரத்திலே
குழந்தையினுடைய வாயானது விதாரிதாசியே, விரிந்திருக்கக்கூடிய திறந்திருக்கக்கூடிய வாயிலே என்னெல்லாம் பார்க்கிறாளாம் யசோதா? ஜீவா, காலஹா, ஸ்வபாவஹா, கர்ம, ஆசயஹா, லிங்க பேதம். ஜீவன், காலம், ஸ்வபாவம், கர்மம், ஆசயம் இவைகளினாலே தோன்றியிருக்கக்கூடிய சரம் அச்சரம் என்று சொல்லக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் ஷரீர பேதங்களுடன் கூடிய லிங்க பேதம், ஷரீர பேதங்களுடன் கூடியிருக்கக்கூடிய விசித்திரம் ஏதத் லோகம், விசித்திரமாக இருக்கக்கூடிய லோகத்தை அத்தனையும் பார்க்கிறார். ஜீவன் பார்க்கப்படுகிறது, காலம் பார்க்கப்படுகிறது, ஸ்வபாவம் பார்க்கப்படுகிறது, கர்மம் பார்க்கப்படுகிறது, ஆசயம் பார்க்கப்படுகிறது. இவைகளினாலே தோன்றியிருக்கக்கூடிய சராச்சரம் என்று சொல்லக்கூடிய சரம் நடக்கக்கூடிய அச்சரம் நடக்காத இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் விதவிதமான சரீர பேதங்களுடன் கூடியிருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் ஒரே வாயுள்ளே பார்க்கிறார். அதோட முக்கியமாக சக ஆத்மானம், தன்னையும் பார்க்கிறாள். அந்த சரீரத்துக்குள்ளே அந்த வாய்க்குள்ளே தன்னையும் பார்க்கிறாள். தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தையும் பார்க்கிறாள். பிரஜபூமியையும் கோகுலத்தையும் பார்க்கிறாளாம். தன்னையும் அந்த சரீரத்திலே பார்க்கிறாள். எல்லோரையும் பார்த்ததற்கு பிறகு சகா வீக்ஷிய, எல்லாரையும் பார்த்ததற்கு பிறகு அவருடைய மனதில் என்ன வருகின்றதாம்? சங்காம் அவாப, மனதிலே சந்தேகமானது எழுகின்றது. என்ன சந்தேகம்? நான் இங்கே பார்ப்பது ஸ்வப்னஹா, இது என்ன சொப்னமா? அல்லது தேவ மாயா, அல்லது தெய்வத்தினுடைய மாயையா, அல்லது மதியோ பத புத்தி மோகா, அல்லது என்னுடைய புத்தி மோகத்தினாலே இவ்வாறு வந்திருக்கின்றதா? சுபாவத்தினாலா, அல்லது தேவ மாயையினாலா, அல்லது என்னுடைய புத்தி மோகத்தினால் இவ்வாறு தெரிகிறதா? எதனால் இவ்வாறு நான் பார்க்கிறேன்? இந்த ஆச்சரியமான உலகத்தை நான் பார்க்கிறேனே. அப்போ இந்த குழந்தை யாரு? அமுஷ்யா மம அர்பகஸ்ய ஏவ, இந்த குழந்தையினுடைய இயற்கையான சொரூபமானது என்னுடைய குழந்தை அல்ல. யஹா கஷ்டே ஆத்மயோகா, இது ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய தன்மை அல்லவோ இது. அப்ப இது நிச்சயமாக என்னுடைய குழந்தையாக இருக்க முடியாது, சாக்ஷாத் பரமாத்மாவாகத்தான் இருக்க முடியும். நான் இது என்னுடைய குழந்தை என்று அபிமானம் கொண்டு விட்டேனே என்பதை போன்ற அந்த எண்ணம் கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கின்றாளாம். தன் முன்னாடி இருக்கக்கூடிய சாக்ஷாத் பரமாத்மா என்று அவளுக்கு தெரிந்து விட்டது. கையெடுத்து கும்பிட ஆரம்பித்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாள். இந்த உணர்வானது முழுமையாக அவள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்துவிட்டு பரமாத்மாவிடத்திலே முழுமையாக சரணம் அடையக்கூடிய யசோதா பிராட்டி என்ன செய்கிறாராம் பகவான்? இத்தம் விதித தத்வாயாம் கோபிகாயாம் ச ஈஸ்வரஹ வைஷ்ணவீம் வியதனோன்மாயாம்
புத்திரஸ்நேகமயீம் விபும். பரமாத்மா என்ன பண்ணிட்டார்? வைஷ்ணவி மாயாம் வியதனோ, தன்னுடைய விஷ்ணுவனுடைய மாயையை உண்டு பண்ணினார். விஷ்ணுவனுடைய மாயை தன்மையை உண்டு பண்ணி இந்த காட்சியில எல்லாம் மறைச்சிட்டாராம். தான் தன்னுடைய சொரூபம் என்ன, நீ எப்படி என்னை பார்க்க வேண்டும், எந்த நிலையிலிருந்து என்னை நீ புரிந்து கொள்ள என்பதை எல்லாம் மறைத்து விட்டு தன்னுடைய மாயை பயன்படுத்தி என்ன பண்றாராம்? புத்திர ஸ்நேகமயீம், புத்திர வாஞ்சை, புத்திர ஸ்நேகம், புத்திரனுடைய அந்த ஸ்நேக பாவமானது இவளுக்கு வர வேண்டும் என்கின்ற வகையிலே விஷ்ணு மாயை பயன்படுத்தி இவள் இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த அந்த காட்சிகளை எல்லாம் மறைத்து, அறிவிலே மறைத்து வைத்து மறுபடியும் அவளுக்கு தான் யசோதை ஒரு தாய் தன்னுடைய குழந்தை கிருஷ்ணன் என்கின்ற அந்த எண்ணத்தை கொண்டு வரும்படியாக செய்துவிட்டார். அதற்கு முன்னாடி வரைக்கும் அவளுடைய எண்ணம் எப்படி இருந்ததா? இத்தம் கோபிகாயாம் விதித தத்துவாயாம். யசோதா பிராட்டி தத்துவத்தை எல்லாம் நன்றாக அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, விதித தத்துவாயாம், தத்துவத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே விபுகு, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சகா ஈஸ்வரகா, அந்த பரமாத்மா அவ்வளவுதான் மறைச்சிட்டார். ஆவரணத்தின் மூலமாக உண்மை தத்துவத்தை மறைத்து உண்மை அல்லாத விக்ஷேப சக்தியின் மூலமாக புத்திர வாஞ்சை என்கின்ற அந்த ஸ்நேகத்தை கொண்டு வந்து அவளை மறுபடியும் பழைய நிலைக்கு இறக்கிட்டார். அதனால என்ன எடுத்தான்? ரொம்ப வேதனையான விஷயம் பாருங்கள. சொல்றார், சத்யோ நஷ்டஹா ஸ்மிருதிஹி கோபி சாரோப்யாரோஹமாத்மஜம் பிரவருத்த ஸ்நேக கலிலஹ ஹிருதயாசேத யதா புரா சத்யஹ நஷ்ட ஸ்மிருதிஹி ச கோபி. அந்த கோபிகாவா இருக்கக்கூடிய அந்த யசோதா பிராட்டி உடனேயே நஷ்டஹா ஸ்மிருதிஹி, அவளுடைய அந்த நினைவாற்றலானது, தத்துவத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நினைவாற்றலானது நஷ்டஹா, மறந்து போய்விட்டது. நிறைய சிந்திக்க தூண்டுகிறாரா? நிறைய சிந்திப்பு, ஒவ்வொன்றா அடுத்து சிந்திப்பு. நஷ்டஹா ஸ்மிருதி, தத்துவத்தை அறிந்து கொண்டிருந்தவள் இப்ப தத்துவத்தை மறந்து போய்விட்டார். மறந்ததோடு மட்டுமல்லாமல் அடுத்த ஒரு வேலை பார்க்கிறார். என்னடா அண்ணா, ஆத்மஜம் ஆரோகம் ஆரோப்பிய, தன்னுடைய குழந்தையை மடியிலே தூக்கி வைத்துக் கொண்டு முன்போலவே கொஞ்சம் ஆரம்பிக்கின்றாளாம். மீண்டும் அந்த புத்திர வாஞ்சையின் காரணத்தினாலே பிரவருத்தஹா ஸ்நேக கலிலம் ஹிருதயா ஆசீத், மீண்டும் அந்த புத்திர வாஞ்சை என்கின்ற அந்த எண்ணமானது மனம் முழுக்க நிறைந்து ஹிருதயாக ஆசீத், அந்த எண்ணம் முழுக்க நிறைந்தவளாய் புத்திர வாத்சல்யத்துடனேயே அவளுடைய மனமானது நிறைந்து விட்டது. பரமாத்மா அவருடைய வேலைக்கு போயிட்டார். இவளுக்கு ஆனந்தம் கொடுக்கப்பட்டது, ஞானம் கொடுக்கப்பட்டது. இவள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நஷ்டஹா ஸ்மிருதி, நஷ்டஹா தத்துவா, எது நினைக்கப்பட வேண்டுமோ அது மறந்து விட்டது. மீண்டும் அதே வாத்சல்ய பாவம்,
மீண்டும் தாய் உள்ளம், குழந்தை என்கின்ற எண்ணம், என்னுடைய குழந்தை என்கின்ற எண்ணம், அந்த அந்த எண்ணமானதை மேலிட்ட காரணத்தினாலே குழந்தையை மடியிலே எடுத்து வைத்துக் கொண்டு மனதிலும் அதே எண்ணம் உடையவளாய் இவள் குழந்தையாக நினைப்பது யாரை? என்ன ஆச்சரியம் பாருங்கள். இவள் குழந்தையாக நினைக்கிறாளே, அது யாரை? த்ரையாச்சோபனிஷத்பிஹி ச சாங்கியயோகைஷ்ச சாத்வதைஹி உபகீயமானமாஹாத்ம்யம் ஹரிம் சாமண்யதாத்மஜம். ஒவ்வொரு வஸ்துக்களும் ஒவ்வொரு விதமாக பரதத்துவத்தை பார்க்கின்றன. வேதத்தினுடைய முதல் பகுதி கர்மகாண்டமானது இறைவனை இந்திராதி தேவர்களாக பாவித்து வழிபாடு செய்கிறது. இந்திரன், வருணன், வாயு, இந்த முறையிலே இறைவனை பாவித்து வழிபாடு செய்கிறார். கர்மகாண்டத்தினுடைய முதல் பகுதி. உபனிஷத் என்ன செய்கின்றது? பரபிரம்மஸ்வரூபமாக இறைவனை பாவிக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, பரபிரம்மஸ்வரூபம் என்று உபனிஷத்தானது இறைவனை ஸ்துதிக்க ஆரம்பிக்கின்றது. சாங்கிய தத்துவமானது, யோக தத்துவமானது, பதஞ்சலி யோக சூத்திரமானது இறைவனை புருஷா பிரகிருதி என்று சொல்லக்கூடிய முறையிலே இறைவனை ஆராதனை செய்கிறது. பாஞ்சராத்திரம் முதல் இருக்கக்கூடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு போனோம் என்றால் பகவானாக அவர்கள் பார்க்கிறார்கள். பேர்பட்ட ஹரி ஒவ்வொருத்தர் அவரவர்களுடைய நிலையிலே வழிபாடு செய்யப்படுகிறார்கள். ஆனால் ஒரே பொருள்தான், அவரவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். இங்கே யசோதை ஆத்மஜம் அமன்யதா, யசோதையானவள் தன்னுடைய புத்திரனாக நினைக்கிறாள். இது எல்லாம் எதனுடைய அடிப்படையே வருகிறது? அவரவர்களுடைய இந்த பேத திருஷ்டி எதன் அடிப்படையிலே வருகின்றது என்றால், ஸ்தூல நிலையிலே, சூக்ஷ்ம நிலையிலே, காரண நிலையிலே, அபிமான நிலையிலே, அவஸ்தாத்ரய நிலையிலே, குணபேதத்தினுடைய நிலையிலே இறை தத்துவமானது வேறு வேறாக பார்க்கப்படுகிறது. 3 குணங்களுக்கு ஏற்ப இருந்தால், 3 குணங்களிடத்திலே அபிமானம் கொண்டிருந்தால் அதற்கு ஏற்ப அந்த இறைவன் பார்க்கப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தெரிகிறான். ஷரீர நிலையிலே 3 ஷரீர நிலையிலே வந்தால் அதற்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய நிலையிலே வழிபடக்கூடிய பொருளை, இறைவனை, ஒன்றாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை வேறு வேறாக குணத்தின் அடிப்படையிலே, அவஸ்தாத்ரயத்தின் அடிப்படையிலே, அபிமானத்தின் அடிப்படையிலே, தேகத்தின் அடிப்படையிலே வேறு வேறாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இருப்பது என்னது? ஏகம் ஏவா த்விதீயம் பிரம்மா.
இருப்பது ஒரே ஒரு பொருள் தான். அதை அவரவர்களுடைய நிலையில ஒருத்தர் புத்திரனா பார்க்கிறார், ஒருத்தர் குருவா பார்க்கிறார், ஒருத்தர் கடவுளா பார்க்கிறார், ஒருத்தர் புருஷனா பார்க்கிறார், ஒருத்தர் பிரகிருத்தியா பார்க்கிறார், ஒருத்தர் தேவதையா பார்க்கிறார். அதனால் தான் அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லப்படும். வியோமவத் வியாப்த தேகாயே தட்சிணாமூர்த்தயே நமஹ அப்படின்னு முடியும் இந்த ஸ்லோகம். ஈஸ்வரோ குரு ஆத்மா இதி, இந்த 3 வார்த்தையை பயன்படுத்துறார். ஈஸ்வரஹா குரு ஆத்மா மூர்த்தி பேத விபாகினே. மூர்த்தி பேதம், இந்த 3க்கும் வடிவத்திலே பேதத்தை காமித்து ஈஸ்வரஹா குரு ஆத்மா. இந்த 3 வேறு வேறானா 3 வேறு வேறு இல்லை, 3 ஒண்ணுதான். மூர்த்தி பேத விபாகம், மூர்த்தி பேதத்தினால விபாகம், ஈஸ்வரன் குரு ஆத்மான்னு விபாகம் பண்ணி பார்க்கணும். பிரிவை நம்ம பார்த்து பேசுறோம். ஆனா அங்க இருப்பது என்னது? ஒரே பொருள் தான். அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார்? வியோமவத் வியாப்த தேகாயே, ஆகாசத்தை போல. வியோமவத், வியோமவத் என்றால் ஆகாசம். ஆகாசமானது எல்லா வஸ்துக்களுக்கு உள்ளும் இருக்கிறது, எல்லா வஸ்துக்களுக்கு வெளியிலும் இருக்கிறது. ஒரு கட்டடத்துக்குள்ள ஆகாசம் வரும்போது அதுக்கு நாம விதவிதமா பெயர் கொடுக்கிறோம். ஆனா அது உள்ள இருக்கிறது என்னடா? ஆகாசம் தான் இருக்கு. கடாகாசம், கிரகாகாசம், மகாகாசம். அப்போ ஆகாசம் ஒண்ணுதான். ஆனா அது ஒரு கடத்துக்குள்ள போனா அதுக்கு ஒரு உருவம், ஒரு பெயர். ஒரு அறைக்குள்ள போனா அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு பெயர். ஆகாசத்துக்கு என்ன கிடையாது? பேத பாவம், விபாகம், பிரிவு என்பதும் இல்லை, பேதமும் இல்லை. வியோமவத் வியாப்த தேகாயே, இந்த ஆத்மாவானது எல்லா தேகத்துக்குள்ளும் ஒன்றாகவே, ஈஸ்வரனுக்குள்ளும் அதே ஆத்மாதான் இருக்கு, குருவிடத்திலும் அதே ஆத்மாதான் இருக்கு, ஆத்மாவிடத்திலும் அதே ஆத்மாதான் இருக்கு. எல்லா இடத்திலும் ஒரே பொருள் தான் இருக்கு. வியோமவத் வியாப்த தேகாயே தட்சிணாமூர்த்தயே நமஹ. என்னால் இதை புரிஞ்சிக்க முடியலையே. ஒரு பொருள் தான் இருக்கு, அந்த ஒரு பொருள் தான் எல்லாமாகவும் இருக்குன்னா என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் வேதத்தை தானே பார்க்கிறேன், வேதத்தை கடந்து என்னால் பார்க்க முடியவில்லையா? அதுக்குதான் நமக்கு குருவும் சாஸ்திரமும் ஏன் தொடர்ந்து நம்ம கூட இருக்கணும்டான்னா, இந்த மாதிரியான சமயத்துலதான் நம்மளுக்கு அறிவில் இருக்கக்கூடிய மோகத்தை அவர்கள் எடுத்து விடுவாங்க. இப்போ ஒருவேளை யசோதா பிராட்டி இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக இருக்கிறாள். அவள் உண்மையெல்லாம் உணரல. உண்மையை உணர்ந்திருந்தால்னா இந்த எண்ணமே வந்திருக்காது அவளுக்கு. மீண்டும் அவள் இந்த வாத்சல்ய பாவத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. சமாதி நிலைக்கு போயிருப்பாள் அவள். சமாதி நிலைக்கு போகாமல் மீண்டும் திரும்பி வந்ததற்கு காரணம் என்ன? அந்த வேத பாவம். அதனால பகவான் என்ன பண்றார்? அந்த உண்மையை காமித்து விட்டு மீண்டும் தன் வசம் எடுத்துக்கிறார். எப்பொழுது அந்த உண்மை உணரப்படுகிறது, எப்பொழுது ஏக தத்துவமானது புரிய வருகிறது அப்படின்னா, எப்பொழுது நான் ஐக்கியப்படணும்னு நினைக்கிறேனோ, புருஷன் பிரகிருதி என்று இல்லாமல், பரமாத்மா புருஷன்கிற பேதம் இல்லாமல், ஜீவனும் பிரம்மனும் ஒன்று, அதுதான் நான், அதுதான் ஐக்கியப்படுங்கிற எண்ணம் வருகிறதோ, அப்போதான் இந்த பேதத்தை கடந்து நான் ஒன்றாக முடியும்.
இல்லைன்னா போயிட்டு 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 அந்த உண்மையை போய் தொட்டுட்டு வருவோம். அறிதல் என்பது, அடைதல் என்பது, சாயுஜ்யம் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த பகுதி இந்த மண்ணை தின்றதிலிருந்து ஆரம்பித்து இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதி முழுக்க முழுக்க உபனிஷத்தினுடைய தாத்பரியத்தை பேசக்கூடிய பகுதி. அதனால் நிறைய சிந்திக்க வேண்டும். அடுத்த வாரம் இதை எடுத்துக்கொள்வோம் நிறைய சிந்திப்பதற்கு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.